இப்போ பைப்பிங்னா இதே அளவு வச்சுக்கலாம். சரிங்க. இப்போ எம்மிங்னா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு மேலே வச்சுக்கலாம். இது இப்படி அரேஞ்ச் மேலே ஏற்றி வச்சுக்கலாங்க. இந்த பிசுருக்கு சரிங்க. இப்படி வச்சுட்டு அங்கே பண்ணுறத விட இங்கே வச்சுக்கலாங்க. சரிங்க. இது வந்து இப்படி போடுறீங்களா? போடும்போது இப்படி எல்லாம் வந்துடக்கூடாது. இப்படி நல்லா இழுத்தெல்லாம் வைக்கக்கூடாது. இப்படி லைட்டாக வச்சுட்டு இப்படி எடுத்து வச்சுக்கணும். இது போட்டு போட்டு கொஞ்சம் அகன்றுமா? சரிங்க. நம்ம கொஞ்சம் குறுகலாக வச்சுக்கணும். சரி. இது ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி. 19.75 இருக்கு. இது கொஞ்சம் லூஸ் வருதுன்னு நினைக்கிறேங்கண்ணா. இவங்க இந்த கொக்கி எங்கே எடுத்து போட்டுருக்குறாங்கண்ணா. இதோ இங்கே மாட்டியிருக்கிறாங்கண்ணா. அப்போ 19 வச்சுக்கலாம். சரி. ஷோல்டர் இப்படி ஆகுங்க. 12.5 இருக்கா? சரிங்க. நம்ம இங்கே வந்து 12.5 6.75 அரேஞ்சு சேர்த்து வச்சுக்கணும். ஷோல்டர் வந்து இது வரைக்கும் தான், இது வரைக்கும் தான் அளக்கணுங்க. ஆமாம். சரி. பிசுறுக்கு நம்ம இங்கே விட்டுக்கலாம். இப்போ இது அகண்டு போக வாய்ப்பு இருக்காதுங்களாண்ணா? இப்படி இப்படி வந்தாலும் வராதுண்ணா. சரி. 12 இருக்கு. 12 6 அரேஞ்சு சேர்த்து வச்சுக்கலாம். 13. இது ஸ்ட்ரைட்டாகவே போட்டுருங்க. சரிங்க. ஷோல்டர் அகலம் அளவில் இருக்க மாதிரியே கேட்டாங்கன்னா அதே அளந்து வச்சுக்க வேண்டியது. சரிங்க. 2.25 இருக்குது ஃபினிஷிங். 2.25 2.5. சரிங்க. அங்கே அரேஞ்சு இங்கே ஒரு 4 இன்ச் சேர்த்து வச்சுக்கணும். சரிங்க. அடிக்கும்போது 2.25 வந்து அப்புறம் இதை அளந்துக்கு வந்துடும். சரிங்க. கழுத்துக்கு 3.25 இருக்குது. 3.25 ஒரு பாயிண்ட். இந்த ரவுண்டாக யூஸ் பண்ணலாம். இந்த ரவுண்டு போட்டுட்டு நீங்கள் இப்படி அளவு ப்ளவுஸை பிடிச்சிட்டு சரிங்க. கரெக்டாக இப்படி ரவுண்டு பிடிச்சிட்டு இப்படி அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். சரிங்க. இப்போ அரேஞ்சு இங்கே பிடிச்ச பிறகு சரியாக வந்துடுங்க. கரெக்டாக வந்துடுமா? இதுதான் கணக்கு. நீங்கள் எந்த கழுத்து வெட்டினாலும் சரிங்க. அளவு ப்ளவுஸை இப்படி பிடிச்சி இப்படி வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இவ்வளோத்துக்கு வந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக ஏற்றிட்டு இந்த யூ ஷேப்பு இது ரவுண்டு அங்கே போகாமல் கொஞ்சம் வெளியே வந்துடும். சரிங்க. இது இப்போ கரெக்டாக இருக்குது. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. அப்பா பெட்ரோல் அடிச்சுட்டு வரேன். இது எல்லா ப்ளவுஸுக்கும் பேக்கும் ஃப்ரண்ட்டும் இப்படி அளந்து பார்க்கணும். சரி. அளந்து பார்த்தா தான் கழுத்து லூஸ் வராது. இப்போ கரெக்டாக வருதா? வருதுங்க. ஆரஞ்சு பிடிச்சா போதும். இந்த அளவு பார்க்கணும். 5.5 இருக்கா? சரிங்க. நம்ம 6 வச்சுக்கணும். இங்கே வைக்கும்போது 8.5 இது 6 இருக்கா? சரிங்க. கரெக்டாக வருது. ஆனால் இந்த அளவுங்கண்ணா இதை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றுறாங்களே, அது யாருக்குங்கண்ணா ஏற்றுறோம்? இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வர்றது. கொஞ்சம் எல்லாத்தையுமே நான் இப்படி தான் வெட்டுறேன். பாடி இருக்கவங்களுக்கு லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து மேலே ஏற்றின மாதிரிங்க. இப்போ இதுலேருந்து ஒரு அரேஞ்சு இப்படி கிராஸ் பண்ணிவிட்டு
இப்படி போட்டுக்கணும். பாடியாக இருக்கிறவங்க. ஆமாம், இப்படி மேக்ஸிமம் போட்டிங்கன்னா ரொம்ப பாடியாக இருக்கவங்களுக்கு தான் போடணும். எல்லாத்துக்குமே இப்போ ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுங்க. சரிங்க. சரி. இல்லைன்னா இந்த இடம் லூஸ் வரும். டவுட்டாக இருந்தால் இப்படி அளந்து பார்த்தீங்க அளவு ப்ளவுஸுக்கு இந்த கேப்பு 6.25 இருக்கா, தச்சு வரும்போது 6.25 வந்துடும். சரிங்க. பிசுறு பிடிச்சிங்கன்னா அது ஒரு டவுட்டுக்கு அளந்து பார்த்து. சரிங்க. அளவு ப்ளவுஸில் கொடுத்தாங்க. இந்த கிராஸ் வேண்டாம் மேக்ஸிமம். சரிங்க. இதில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் வெட்டிடுறீங்களா? வெட்டிக்கிறீங்களா? மார்க் பண்ண போதுங்க. ஃப்ரெண்டு கை வெட்டணும் இல்லையா? ஆமாம். கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். சரி சரி. எத்தனை கேன் இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிடுறீங்க. 5.25. இப்போ கிராஸ் வந்து லைனிங்கில் வந்து கரை சைடு இப்படி வரட்டும். சரிங்க. இந்த கிராஸ் போடுங்க. இப்படி போடுவாங்க சிலவங்க. இது ஓவர் கிராஸ் வரும். சரிங்க. இது லைட் கிராஸ்னா இப்படி போட்டுக்கலாம். கரை பக்கம் வந்து கரைன்னு வச்சுக்கோங்க லைனிங்கில். சரிங்க. இப்படி நல்லா போடாமல் இப்படி கொஞ்சம் லைட்டாக போட்டால். ஆமாம், லைட்டாக போட்டால் போதும். ரொம்ப போட்டாலும் இந்த டைட்டாக ஊக்கு இழுத்து மாட்டுறாங்கல்ல, அந்த இடம் சுருக்கு வரும். அளவு எடுத்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னு வைங்களா, ஒரு 9.5, ஒரு 3, இந்த 1 2 3 12 வருதா? 12, அப்புறம் ஒரு இன்ச்சு பிசு, மேலே 6 இன்ச்சு கீழே 6 இன்ச்சு இப்படி வச்சிங்கன்னா இங்கே இருந்து 1.5 இன்ச்சு இந்த மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னு வைங்க, பேக்கிலேருந்து ஃப்ரண்ட்டு வெட்டும்போது 1.5 இன்ச்சு கம்மியாக மார்க் பண்ணிட்டா போதும். சரிங்க. இந்த ப்ளவுஸுக்குமே எல்லாத்துக்குமே அதே தான். 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சிங்கன்னா இந்த டாட்டு பாயிண்ட் வந்து ஒரு 3.5. சரிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 9.5 வந்துடும். சரிங்க. அதுதான் கணக்கு. 9.5 ஒரு 3 பிசுருக்கு ஒரு இன்ச்சு விட்டிங்கன்னா 13.5 வருதா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 தான் வரும். சரிங்க. அது அப்படி வைக்காமல் நீங்கள் ஃப்ரண்ட்டு ஒரு 1.5 இன்ச்சு கம்மியாக பண்ணி இப்படி மார்க் பண்ணிக்க வேண்டியது. சரிங்க. எல்லாத்துக்குமே. அப்போ அது இது எச்சா வந்ததுன்னா பேக்கை கம்மி பண்ணிக்கலாங்களா? இப்போ நான் இது வைக்கிறேன் பாருங்க, ஜாஸ்தி இருக்கும். அதான் உங்களுக்கு லூஸ் அடிக்குதுமா. இப்போ 1/2 இன்ச்சு இங்கே பிசுறு போயிருமா? சரி. இப்படி வைக்கணுமா? இப்போ இதில் இருக்குது பாயிண்ட்டு. இப்படி வச்சோன்னா இதில் மார்க் இருக்குது, இங்கே வைக்கிறோம் 1/2 இன்ச்சு. அவ்வளோ கீழே இறங்கிருக்கு. கீழே இறங்குது. சரி. நம்ம இந்த பாயிண்ட்டு இங்கே தான் இருக்குது. அங்கே தான் வரணுங்கண்ணா. ஆனால் நம்ம கீழே இறக்கி வச்சுருக்கிறோங்க. இறக்கி ரொம்ப இறங்கியிருக்கு. அதனால தான் இந்த ஃபால்ட்டுங்க. இதில் இருந்து 3 இன்ச்சு பிடிக்கும்போது கம்மியாகிடும்ல. சரி. அந்த அளவுக்கு வந்துடுங்க. கழுத்தெல்லாம் இதே இது போதும். அதே தாங்க. நான் இப்படி ரஃபாக வெட்டிட்டு அப்புறம் தான் சைஸ் பண்ணுவேன். சரி. இப்போ இந்த அளவுக்கு கிராஸ் வருங்களா? அது அது கிராஸ் விடணும். அதான் டாட்டு பிடிச்சிட்டு இங்கே வரும்போது எச்சு கம்மி வராது.
பட்டி பாடி எக்ஸ்ட்ரா வருது பாருங்க. சரிங்க. இப்படி எக்ஸ்ட்ரா வெட்டிட்டு அதை நான் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் எவ்வளோங்கண்ணா வைக்கணும்? ஒரு இந்த ஒரு அரேஞ்சு வச்சாங்கண்ணா. சேர்த்து வெட்டினீங்கன்னா சில ப்ளவுஸுக்கு செட் ஆகாது. இப்படி சேர்த்து வெட்டிட்டோன்னு வைங்க, அப்படியே தான் டாட்டு பிடிக்கும்போது இது கம்மியாயிரும், பட்டி பெருசாக வந்துடும். சரி சரிங்க. அப்புறம் லாஸ்ட்டு தைக்கும்போது சைஸ் பண்ண வேண்டியது. இப்படி கழுத்து மார்க் பண்ணிவிட்டு இங்கே அரேஞ்சு விட்டு வெட்டினோன்னா ரெண்டு 9.25 இருக்கா? சரி, 9 போதும். 9 போதும். இப்போ இங்கே அளவு வைக்கும்போது இங்கே தைக்கிறது. ஆமாம், 9 ஒரு இன்ச்சு சேர்த்து வச்சிடணும். இந்த பிசுறு இன்னும் பத்தாது, இது கழுத்து இங்கே வரணும். இந்த கிராஸ் ஓவர் அடிக்கனால லாஸ்ட்டு வெட்டும்போது உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்டு இப்படி வெட்டி எடுத்துடணும். இதிலே வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு இருந்தோன்னா உங்களுக்கு லேட் ஆகும். கட்டிங் ஸ்பீடாக பண்ணணும்னா சரி, ஃபஸ்ட்டு இந்த நெக்கு இந்த ஆமோல்லாம் வெட்டி எடுத்துடணும். வெட்டி எடுத்தாச்சுங்களா? நம்ம நல்லா ரவுண்டு எடுத்ததுனால ரெண்டு லைட்டாக எடுத்தால் போதும். இதெல்லாம் ஒரு கண்ணளவில் தான் எடுக்கிறது நான். சரிங்க. மார்க்கெலாம் போட மாட்டேன், இது எடுக்கிறது. அப்புறம் அப்படி ஃப்ரெண்டு பார்த்துக்கிறது. ஃப்ரெண்டு இப்போ இறங்கிடுச்சா? ஆமாங்க. இந்த அளவு தான் வேணும் இல்லையா? ஆமாங்கண்ணா. இறக்க வேணாம்ல? வேண்டாம். நெக்கு அது தாங்கண்ணா. இது ரொம்ப இதெல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக வைக்கலாங்களா? இல்லை, கழுத்து லூஸ் அடிச்சிடக்கூடாது. அப்போ நமக்கு இந்த கழுத்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வேணும்னா என்ன பண்ணுங்கண்ணா? வெளியே தள்ளிக்கலாங்களா? ஆமாம், கழுத்து ரவுண்டு வேணும்னா இப்படி போட்டுட்டு கொஞ்சம் ரவுண்டு இப்படி எடுத்துக்க வேண்டியது. சரி, இப்படி பேசா இது இப்போ இது போதும் அளவில் இருக்கிறது. 9 வச்சிங்கன்னா 1 இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கேன். சரிங்க. இந்த டாட்டு பிடிச்சி இங்கே பிடிக்கும்போது கரெக்டாக வந்துடும் அளவு. உங்களுக்கு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 3/4 இன்ச்சு வந்துடுங்க. 1 இன்ச்சுக்குங்க. இந்த அளவெல்லாம் அளவு ப்ளவுஸில் இருக்கும். மேக்ஸிமம் இந்த பட்டி அளவு வந்து ஒரு 2.5, இதெல்லாம் 2.5 வச்சாலே போதும். சரிங்க. ஃபினிஷிங் 4.5 இருக்குது. இதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல? அதில் இல்லைங்க. 4.5னா ஒரு 5.5 வச்சுக்கலாம். 1 இன்ச்சுங்க. இவங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியது வாய்ப்பு இருக்குங்களாண்ணா? ஆமாம், இந்த கேப்பு கொஞ்சம் இது கரெக்டாக தான் இருக்குன்னு. இது பெருசாக இருந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக இருக்கிற மாதிரி 4 இருந்தால் போதுங்களாண்ணா? ஆமாம், இது 2.5 வச்சுட்டு 2.5 வச்சுட்டு ஒரு 4.25 வச்சா போதும். சரிங்க. 5.25 இப்படி இந்த கிராஸ் இப்படி தட்டிட்டு இது இப்படி தட்டிடணும். இப்படி வர்றது எதுக்குன்னா இந்த டாட்டு பிடிச்சா அது நேராக வந்துடும். சரி, அதுக்கு தான் இந்த இடம் கொஞ்சம் அப்படி இது பண்ணி வெட்டுறது. இந்த டாட்டை இது 2 இதுக்கும் சென்டராக பண்ணிக்கலாங்களா எப்படி? ஆமாம், சென்டராக போட்டோம். தள்ளிலாம் போடுவாங்க, கரெக்டாக சென்டர் வச்சு. இந்த டாட் வேணால் அளந்துக்குங்க, இது கம்மியாக தான் இருக்குது. 3.5 வச்சுக்கலாம். சரிங்க.
3 வந்து பிடிக்கிறத விட ஆமாம் 4. பிடிக்கும்போது 3 வந்துடும். இந்த டீச்சர்லாம் போகலாம். சரிங்க. கரெக்டாக அந்த டாட் மார்க்கில் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்க. இங்கே ஏதாவது பார்க்க வேண்டியது இருக்குங்களா சென்டர்? அதெல்லாம் பார்க்கணும். இது கிராஸாக தான் இப்படி தான் வரும். நீங்கள் எந்த கேப்பு மார்க் பண்ணுறீங்களா? சரிங்க. இதில் எப்படி ஸ்ட்ரைட்டாக மடிச்சிருங்க. சரிங்க. எல்லாமே 9 வச்சோமா? ஆமாங்க. ஊற்றிட்டேன். இந்தப்பா சாவி வரேன். இது 3 ஃபினிஷிங் வந்து 3. ஆமாம். இந்த அளவு 5 இருக்குது. ஃபினிஷிங் 5 வந்துடும். சரிங்க. இது கப்பு இறங்கி தான் இருக்குது, லூஸ் இல்லை இல்லையா? இல்லைங்க. டாட்டு எந்த அளவுக்கு போகுங்க? அந்த டாட் எப்படிங்கண்ணா நமக்கு கனெக்ட் பண்ணுறது? எனக்கு அளவு பஸ்ஸில் இருக்க மாதிரி தான் பண்ணுறது. பார்த்துறது. ஆமாம், அதான் ஜஸ்ட்டு லூஸ் இருந்தால் இன்னும் கம்மி பண்ணலாங்களா டாட்டை? டாட்டு டைட்டாக இருந்தால் பெருசு பண்ணணும். லூஸாக இருக்குதுன்னா சின்ன பண்ணிக்கலாம். இந்த மெயின் டாட்டு. சரிங்க. இதுக்கு இப்போ 1.25 வச்சா போதும். சரிங்க. இப்போ கிராஸ் கட்டிங்னால இந்த டாட் வந்து ஒரு இப்போ 1.25 வைக்கிறோம்ல, ஸ்ட்ரைட் கட்டிங்னா கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. கூட வைக்கலாம். ஆமாம். சரிங்க. அது அப்படி மாற்றும் போது மட்டும்தாங்க ம். கிராஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாவோ ஸ்ட்ரைட்லேருந்து கிராஸாவோ மாற்றும் போது. இது ரொம்ப கூரை வேணும்னா கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்து இவங்க ஷார்ப்பாக கேட்டுருக்குறாங்கண்ணா இப்போ. இப்படி வி மாதிரி வந்துடணும். சரிங்கண்ணா. அதான் கணக்கு. இந்த டாட் இது கூறு வேணும்னா பக்கத்தில் கொண்டு வரணும், இல்லைன்னா தள்ளி வைக்கலாம். சரிங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. இந்த டாட்டை எதை கனெக்ட் பண்ணி போட்டுங்க? இதுக்கு நேராக போட்டுக்கிட்டுங்களாண்ணா? ஆமாம், இதுக்கு நேரம் அப்படி வந்துடும். சரிங்க. இந்த டாட்டு பிடிச்சிட்டு இப்படி பிடிக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்க. இப்படி தள்ளிக்க வேண்டியது. இந்த பாயிண்ட் தான் கணக்கு இப்படி. சரிங்க. இது டாட்டை பிடிக்கும்போது கரெக்டாக இந்த ஜக்கால வந்துடும். சரிங்க. ஃபினிஷிங் 2 3 வச்சுக்கணும். 3 வச்சுட்டு இப்படி இது அளந்து போகணும். 3.25 7. இது வந்து இந்த இடத்துல இப்படி 1 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. சரிங்கண்ணா. கொஞ்சம் இப்படி கிராஸாக 3.25 வருது. சரி. அப்படியே இந்த 3.25 வச்சுக்கோங்க. இது நம்ம அளவு எடுத்து தைக்கும்போது எப்படிங்கண்ணா? இந்த ஃப்ரண்ட் வெட்டிட்டு இந்த மாதிரி இந்த 1 இன்ச்சு ஓகேங்கண்ணா. இங்கேங்கண்ணா இங்கே வந்து நம்ம 3 2.5 அந்த அளவு வச்சுக்கலாம். இது இப்போ 3 வருதா? ஆமாங்கண்ணா.
நம்ம டாட் இங்கே இப்படி பிடிச்சோன்னா இங்கே தான் வரும். இந்த டாட் பிடிச்சோன்னா இப்படி வந்துடும். ஒரு அப்படி நம்ம டாட்டை பிடிச்சி கூட பார்த்து அப்புறம் அளவு ஆமாம், அப்படியே வச்சுக்கலாம். துணியாக இருந்தால் வசதியாக இருக்கும், பிடிச்சி பார்க்கலாம். நீங்கள் இது மேலே இருக்குன்னு நினைக்க வேணாம். சரிங்க. நம்ம இதை பிடிக்கும்போது இப்படி கீழே வந்துடுங்க. ஆமாம். அப்போ அதுலேருந்து இங்கே 1 இன்ச்சு வச்ச மாதிரி இங்கேயும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாங்களா? எவ்வளோ வைக்கணுங்கண்ணா? இங்கே அரேஞ்சு வச்சுக்கிட்ட போதும். அரேஞ்சு பிசர் போகுங்களா? ஆமாங்க. இந்த அளவு கணக்கு பண்ணிக்கலாம். அப்போ இந்த பக்கம் அளவு எடுக்கும்போது 1/2 இன்ச்சு போதுங்களா? இங்கே டாட்டு வந்து ஃப்ரண்ட்டு 3 வச்சா போதும். எவ்வளோ பெரிய பாடினாலும் 3, 2.5 சரி வச்சா போதும். இந்த கேப் வேணால் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவோம். சரிங்க. இந்த பக்கம் முன்னாடி வந்து பெருசாக வச்சோம்னு வைங்க, மடியும் உள்ள மடிஞ்சிக்கும். சரிங்க. அதனால் 2.5, 3 அதுக்கு மேலே வைக்காங்க ஃபினிஷிங்கு. சரிங்க. 2.5 வர மாதிரி. ரொம்ப குண்டுக்கெல்லாம் 2.5 போதும். கம்மி பண்ணிக்கலாம். ஆமாம், 2.5 ஃபினிஷிங் வர மாதிரி. இது அப்போ இறங்கும் இல்லைங்களாண்ணா? இந்த அளவு இறங்கிட்டே வரும். இறங்கிடும். இது வந்து வேணா கொஞ்சம் கேப்பு பெருசு பண்ணிக்கலாம். முன்னாடி வர வளர்த்திக்கலாண்ணா இப்படி? சரி, வளர்த்திக்கலாம். இந்த கேப்பு சொல்கிறேன். இது கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு பட்டியை சின்னது பண்ணியே வெட்டுங்க. சரி, எல்லாத்துக்கும் பட்டி பெருசு பண்ண அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஆமாம், மடியும். அப்போ வந்து இப்போ சரியில்லைன்பாங்க. அதனால் பட்டி ஃபினிஷிங் வந்து 2.5, 3க்கு மேலே போக வேணாம். சரி, 3.5, 4 வைக்க வேணாம். சரி. இங்கே இந்த ஷேப்பு நம்மளா கொடுக்குறதானுங்களாண்ணா? 1/2 இன்ச்சு போதுங்களாண்ணா? 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு போதும். இது அளவு ப்ளவுஸு பக்காவாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா இதில் அளந்து பார்த்துக்கோங்க. சரிங்க. இப்போ ஃபினிஷிங் 2.25 வருதா? நம்ம தச்சு போனால் 2.25, 2 தான் வரும். சரி, போதும். இது இப்போ ஃப்ரண்ட்டு. சரிங்க. பட்டி தச்சு வரும்போது 2.5 இருந்தால் போதும். கொஞ்சம் லீன் பாடிக்கெல்லாம் 3 வச்சுக்கலாம். சரிங்க. ஃப்ரண்ட்லிங்கண்ணா? ஆமாம், இந்த இடம் ஃப்ரண்ட்டு. பேக்லிங்கண்ணா? பேக்கில் நம்ம இந்த அளவு அளந்து தான் வச்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் இந்த பட்டியை வந்து இப்படி வெட்டிட்டு இப்படி அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்க. இந்த டாட்டு பிடிச்சிட்டு பட்டி அடிச்சிங்கன்னா கரெக்டாக உட்காரும். வச்சு கம்மியெல்லாம் வராது. சரிங்க. இப்படி அளந்து வெட்டிக்குங்க. இந்த டாட்டு கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து இப்படி வச்சு 1 இன்ச்சில் நீங்கள் வச்சு அளந்தீங்கன்னா இந்த 1 இன்ச்சு விட்டுட்டு இங்கே வர்றது 3.25 வச்சிங்கன்னா சைடு அடிக்கும்போது வச்சுக்கணும் வராது ஜாயிண்ட்டு. சரி. அப்படி கை ஆத்துறதுக்கு முன்னாடி அளந்து பார்த்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஏதாவது லேசாக தட்ட வேண்டிய இருந்தால் தட்டி எடுத்துக்கோங்க. 3/4 இன்ச்சு விடுவாங்கண்ணா. இந்த இதான் அந்த ஒரு 1 இன்ச்சு விடும்போது எந்த ஃபால்ட்டும் வராது. 3/4 இன்ச்சு விடலாம். 1 இன்ச்சு விட்டுட்டிங்கன்னா லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டு ஜாஸ்தி வந்தால் கூட நம்ம நல்லா அந்த டாட்டு பிடிச்சோன்னா என்ன ஆகும் தெரியுமா? மேலே ஏற ஆரம்பிச்சிடும். இந்த டாட்டு பிடிச்சோன்னா இது வந்து ரவுண்டு கொஞ்சம் டா மாதிரி வரும். சரிங்க. அப்போ உங்கள் லைட்டாக தட்டிக்கணும். ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு கையை அட்டாச் பண்ணிங்கன்னா இந்த லைனிங்கில் வெட்டுறீங்களா? இது கை ரெடி. இங்கே இருந்து இது வருங்க. இது அரைஞ்சி மேலே பிசுறு வச்சுட்டோமா? சரிங்க. இங்கே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு ஃபஸ்ட்டு. சரிங்க. விட்டுட்டு இப்படி தையல் போட்டோம்னா
ரெண்டு இப்படி எடுத்துருங்க. பேக் வந்து ஷேப் எடுக்கிறது நான் கண் அளவில் தான் எடுப்பேன். சரி. லைட்டாக தான் இருக்கும். இங்கே இருந்தே இப்படி எடுப்பேன். இந்த முனையை தட்டிடுவேன். சரி. இப்படியே எடுக்கிறேன். கண் அளவு தான். அந்த இப்படியே அந்த ரவுண்டு ஷேப் கூறு இல்லாமல். சரிங்க. இப்படி வருதா? மடித்து பார்க்கும்போது இவ்வளோதான் வரும். சரி. இதோட கம்மியாக கூட வரும் சில. பின்னாடி சுருக்கல. சரி. இது இப்போ அதிகமாக குறைஞ்சா என்ன ப்ராப்ளம் வருங்க? இல்லைன்னா இல்லை, ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ குறைஞ்சாலே போதும். ரொம்ப குறைய வேண்டியதெல்லாம் குறைஞ்சா நீங்கள் இப்படி இழுக்கும். சரி சரி. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு குறையலாங்களா? இல்லை, நம்ம இப்போ குறைஞ்சோம்ல அதே அளவு தான். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு பேக்கெல்லாம் ரொம்ப ஏற்றணுன்னு வைங்க, இந்த இடம் லூஸ் அடிக்கும், சுருக்கு வருங்க. ஆமாம். இப்போ இந்த ஷேப் எடுக்கும்போது பிசு கம்மியாச்சுல்ல. சரிங்க. ஆமாங்க. இப்போ இது அரேஞ்சு பிசுறு இங்கே எடுத்துப்பேன் லாஸ்ட்டு. அதுக்கு தான் இது ஜாஸ்தியாக வரும். இங்கே ஷேப்பு நம்ம கண் அளவுக்கு இப்படி எடுத்துட்டோன்னு வைங்க. இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. இந்த மாதிரி வரும். சிலது வந்து ரொம்ப ஏறி வரும். ஆமாங்க. நான் வெட்டும்போது கூட நான் இவ்வளோ டீப்பாக எடுக்க மாட்டேங்க. லைட்டாக இவ்வளோ இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அழகாக உட்காரும். சரிங்க. சுருக்கு வராங்க. இந்த ஷேப்பு எப்படி ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க. இந்த ஷேப்பை எடுத்துகிட்டு அப்புறம் கை வச்சு கூட அரைஞ்சி கீழே இறக்கிட்டு இங்கே வந்து ஜக்கா வந்து தள்ளி போட்டுக்கணும். சரிங்க. இங்கே இறக்கிறதுக்கு இங்கே நம்ம கரைச்சிட்டோம்ல, அதனால் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி. சரிங்க. அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா விட்றது. கொஞ்சம் அக்யூரேட்டாக வெட்டணுன்னா பிசுறு வராதுல்ல. சரிங்க. அதனால் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி ஜக்கா கீழே இறக்கி போட்டுக்கணும். அப்போ இறக்கம் கரெக்டாக வந்துடும். சரிங்க. இப்போ இவங்களுக்கு ஃபில்ட்டு வேணும்னாக்கா இதில் நம்ம எதுங்க இதில் ஃபில்ட்டு ஒரு 2 ஃபில்ட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபில்ட்டு பப்பு லைட் பப்பு இல்லையா? இது இப்போ மேலே அரைஞ்சி விட்டுட்டு. சரிங்க. கிழிஞ்சிருச்சு. இப்படி வச்சு பாருங்க, இதில் கம்மியாக தான் இருக்குது. இப்படி இருந்துன்னா கொஞ்சம் இறக்கி வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டிக்கோங்க. சரிங்க. நம்ம கையை எதுவும் பண்ண வேண்டாம். கையை எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்க. இந்த இதுதான் நமக்கு தேவை. கரெக்டாக வந்துடும். சரிங்க. பேக்கு எவ்வளோ இறக்குறோமோ அவ்வளோத்துக்கு ஃபிட்டிங் நல்லா உட்காரும். மேலே ஏற ஏற சிலது பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி பிடிச்ச மாதிரி பின்னாடி சுருக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. பேக்கு இறக்கி வெட்டாத காரணம் தான். கையை வந்து அளவு ப்ளவுஸுக்கு கரெக்டாக வெட்டிட்டு அளந்து பார்த்து இறக்கிட்டோன்னா அப்போ நம்ம அந்த எச்சுக்கம்மி வந்ததுன்னா கையில் நம்ம எதுவும் கை பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் இருக்கும். கை வந்து அளவு ப்ளவுஸ் ரெடியாக வெட்டிட்டோன்னா இந்த ஜக்கா அளவுக்கு நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் அளந்து லைட்டாக தட்டி பண்ணுவோம். சரி. இப்போ இது பண்ணும்போது இங்கே ஃப்ரண்ட்டையும் நம்ம தட்ட வேண்டியது. ஃப்ரண்ட்டு தட்டணும். ஃப்ரண்ட் இப்படி வச்சு பார்க்கும்போது மேலே ஏறுதுல்ல. ஆமாம். லைட்டாக தட்டி பண்ணுவோம். நல்லா அப்படி வந்த ரவுண்டு இங்கே மேலே ஏறவே கூடாது எப்போவுமே. சரிங்கண்ணா. இப்படி ஸ்லோவாக தான் இருக்கு. கீழே தான் டவுனில் இருந்து தான் போகணுங்கண்ணா. மேலே கொடைஞ்சி இப்படி போகும் தெரியுமா? ஆமாங்கண்ணா. ஒரு சிலர்லாம் இப்படி நேராக வரவே கூடாதுங்க. வந்ததுன்னா அங்கே போய் பிடிச்சிக்கும். கையை கீழே போடும்போது இங்கே இழுத்த மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சரி. ப்ளவுஸ் எல்லாம் ஃபிட்டிங் நான் அப்படி தாங்க நான் வெட்டிட்டு இருந்தேன். இது இப்படி மேலே வந்து இப்படி ரவுண்டு வர மாதிரி கையை வந்து அளவு ப்ளவுஸில் கரெக்டாக வெட்டிடுங்க. இந்த ஷேப்பு இருந்துன்னா எந்த பிரச்சனையும் வராது. சரிங்கண்ணா. இந்த இப்படி ஷேப்பு தைக்கும்போது இந்த இடம் லைட்டாக இழுத்த மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் லூஸாக கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி ரொம்ப குளிராக கொடுக்கக்கூடாது. லைட்டாக இழுத்த மாதிரி இதில் வந்து பிரச்சனை வரும். சரி. லைட்டாக வரும். ஸ்லீவை தான் இழுக்கணுங்க. ஆமாம், ஸ்லீவை லைட்டாக இந்த இடம் இழுக்கக்கூடாது. டைட்டாக வச்சு லூஸ் கொடுக்காத அளவுக்கு அப்படியே வச்சு அடிச்சுக்கணும். சரி.
பஃபேனா நாளைக்கு நீங்கள் வரீங்களா? ஆ சரிங்க. ஆ